ஜென்மகுரு ராமர் வனத்திலே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ராமரே வனவாசம் போன ஒரு நேரம். பட் ஆனால் தற்சமயம் தங்களது ராசியிலே தங்கி ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்துக்கு வர்றார். குரு பயிற்சியானால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக அபரிவிதமான யோகங்கள், நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். நாங்கள்லாம் பாரம்பரியமாக எனக்கு தெரிந்து ஒரு 21 தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துருவோம். தாத்தா, அப்பா, உப்பாட்டனார் இப்படியெல்லாம் அதனுடைய ஜாதிட அரிச்சுவடி நூல்கள், இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களை எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம். அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம். இப்போ குரு பார்வைப்படுவதனால தொட்டத்தை துளங்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பலாபலங்களில் ஒரு 90% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும். உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை, காதலால் கூப்புவர் தம் கை. கஜானன சுரசிரேஷ்ட விக்னேஷ கணநாயக, வாம் உபாசிய ஜத்கர்ம தற்கர்ம சபலம் குரு. மகாகணபதஜே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியேனுடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் வருகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான மேஷம் முதல் மீனம் ராசி வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவான பலாபலங்களை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய விதமாக தான் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா தற்சமயம் தங்களது ராசியிலே தங்கி ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்துக்கு வர்றார். குரு பயிற்சியானால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக அபரிமிதமான யோகங்கள், நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்துவார். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடும். திருமணம் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம், விவாக பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி மூலமாக நடக்கும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குரு ராமர் வனத்திலே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ராமரே வனவாசம் போன ஒரு நேரம். பட் ஆனால் பயிற்சி ஆகும் பொழுது 2ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய பேச்சு ஆற்றல், உடல் ஆற்றல், வலிமைகள் பெருகும். நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் ஈடேறும். அதற்கு தகுந்த வருமானங்களும் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நிதி நெருக்கடி, நிதி சுமை, அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது, இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது, கடன் தொல்லைகள், பத்தாம இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக இந்த குரு பயிற்சி ஆயிட்டால் இந்த ஆண்டில் உங்களுக்கு மிக மிக சாதகமான அமைப்பு உண்டாகும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயத்தில் முன்னேற்றத்தை காணலாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார், அதுவும் நன்மை. காவல்துறை, சட்டத்துறை, இராணுவம், மிலிட்ரி, பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் இவங்களுக்கெல்லாம் நன்மை. புதிய புதிய பணிகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சந்திரனுடைய வீட்டிலும் செவ்வாய் இருக்கிறதுனால அப்போ திடீர் யோகங்கள், லாட்டரி சீட்டு விலகும், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இந்த ஆண்டில் ஒரு பெரிய யோகம் உண்டு, உங்களுக்கு பெரிய லாபங்கள் உண்டு. எதிர்பாராததெல்லாம் நடக்கும். இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். கட்டுமான பணியாளர்கள், விஞ்ஞானிகள், தொல்லியல் துறை, அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அதீதமான அபரிமிதமான யோகம் இந்த ஆண்டு உண்டு. 2025 அதிக வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வம்ச விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும்.
பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூர்வ ஸ்தானம் வலுப்புறது. அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு அந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறதாய் 4ஆம் இடத்திற்கு கேது வரும்பொழுது இன்னும் அபரிவிதமான யோகங்கள். உடன் பிறந்தவர்களால் யோகம், அரசாங்கத்தில் பாராட்டுக்கள், அவசியம் விளையாட்டுத் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். ரிஷபராசியிலிருந்து நரம்பு நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு நடந்ததுன்னா இந்த ஆண்டில் நடக்கும். இது மிகச்சிறப்பான ஒரு நன்மையை தரும். ஜூன் மாதத்தில் நடக்கும். இப்போ நன்மைகள் அதிகமாக நடக்கும். 7ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கும் பொழுது மிகச்சிறப்பு. வருஷ ஆரம்பத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய பலாபலன்கள் முழுவதும் கிடைக்கும். உயர்கல்வி, உயர் பதவி, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், இவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி எலக்ட்ரானிக், மின்சாதன பொருட்கள், மின் வாரியத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, நீர் ஆதாரங்கள், நீர் சம்பந்தமான தொழில் இதில் இருக்கிறவங்க நன்மை பெறலாம். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை மிகச்சிறப்பு வருஷ ஆரம்பத்தில். அதே மாதிரி நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். 11ஆம் இடத்து ராகு பயிற்சியாய் 12ஆம் இடத்திற்கு வருவார். அதுவும் நன்மையை கிடைக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவசியம் வெளிநாடு, திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படிம்பார் பாரதியார். இப்போ வெளிநாட்டுக்கு போய் வியாபாரங்கள் செய்வது, வெளிநாட்டில் உத்தியோகங்கள் பார்ப்பது, வெளிநாட்டு தொடர்புகள் இவையெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். வம்சவருத்தி ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்வார். உத்தியோகம், ஸ்திரமான உத்தியோகம், நிலையான உத்தியோகம், நிலையான வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவார். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, கடந்த ஆண்டு பூரா பலவிதமான துன்பங்கள், சுத்தமாக பிஸ்னஸ் இல்லைங்க, வருமானமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவையெல்லாம் மாறி இந்த 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியினால் இவையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு 2025 உத்தியோக உயர்வு, வியாபார உயர்வு, தொழில் உயர்வு, பொருளாதார உயர்வு இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பார். அதே மாதிரி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன பணிமனை வைக்கக்கூடிய அமைப்பு, வாகன உதிரி பாகங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள். ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு விளங்குகின்றது. நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும். யூடியூப்பில் இந்த சேனலில் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதில் எல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம். பார்க்குறீங்க நீங்களுமே. கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, வக்கர பயிற்சி, புத்தாண்டு பலன்கள், இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக, ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம். இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். பொதுவான பலன்கள் 10ஓட 11 தான் பார்க்குறோம். நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, 9 கிரகங்கள், 8 கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த 8 கிரகத்தினுடைய நல்ல பலாபலன்களும் வீணாக போயிடும். எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாங்கிட்டு வர்றதில்ல, இறைவனாக பார்த்து கொடுக்கறது. அப்பேற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலன்கள் என்னென்ன, நல்ல பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள்லாம் பாரம்பரியமாக எனக்கு தெரிந்து ஒரு 21 தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துருக்கோம். தாத்தா, அப்பா, உப்பாட்டனார் இப்படியெல்லாம் அதனுடைய ஜாதிட அரிச்சுவடி நூல்கள், இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம். அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம். அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும். இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பான் உலகத்தில். எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட் ஆகாது. நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தீர்வுகளை காண முடியும், பிரச்சனைகளை களைய முடியும். எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய தொலைபேசி எண்ணான 98509837098650 98650 இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.